ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காவை நாளாக வகுந்துட்டு நல்லா 3/4 பாகம் வேகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்த பிறகு அதே பேனில் கடுகு, வெந்தயம் வேற கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 15 சின்ன வெங்காயம் 15 பூண்டு பல் போட்டு நல்லா வதக்கி எடுத்த பிறகு 2 நாட்டு தக்காளி பழுத்ததாக அரைச்சி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். அது கூடவே குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயையும் சேர்த்து கலந்து விட்டு 7-8 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்ச பிறகு இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து கலந்து விட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். சாப்பிட்டு முடிச்ச பிறகும் அந்த ருசி நாக்கிலேயே நிற்குங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.